இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு 15 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ரீசெண்டாக அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடிலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ளார ஒரு லவ்வாக மாறி ஒரு வில்லிவாக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தனியாகவே 2 வருஷம் அவங்க ஒன்றாவே இருந்திருக்காங்க. 2 பேரும் செப்பரேட்டாக வாழ்ந்துருக்காங்க. லிவிங் டுகெதர் மாதிரி. லிவிங் தான், லிவிங் டுகெதர்லேயே வாழ்ந்துருக்காங்க. ஓகே. கட்டத்துக்கு மேலே எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டிருக்காரு. அது வந்து அவங்களால முடியாதுன்ற காரணத்தினால அவங்களே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப திருமணமாகி இருக்கவங்க வந்து இவங்க பார்த்து கொடுத்த. ஆமா, இவங்க தான் அந்த பொண்ணை பொண்ணு பார்த்து. ஆமா, திருமணத்துக்கு அப்புறமும் என் கூட தொடர்புல தான் இருந்தாரு. இப்போ ஒரு 5 to 6 மந்த்தா பேசுறது இல்ல. நான் அவாய்ட் பண்றாரு, எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தாலும் அவாய்ட் பண்றாரு, எல்லா இடத்துலயும் அவாய்ட் பண்றாரு. ஸோ அதனால எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. சில பேர் என்ன வெளியே பேசிக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரு ஃபேம் தேடிக்கிறதுக்காக வந்துட்டு இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ல மாதம்பட்டி அவர்கள் ஒரு இஷ்யூ போச்சு. இல்ல அப்படி இல்ல, அது நீங்க வந்து அப்படி இருக்காதீங்க. பாதிக்கப்பட்ட சைட்ல இருந்து கொஞ்சம் பார்க்கணும். உங்களை யாராவது இது மாதிரி ஏமாத்திருந்தாலோ, பணம் வாங்கிட்டு ஏமாத்திருந்தாலோ, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்புன்ற ஒரு பொய்யான இதில் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக புகார் கொடுக்க முன்வாங்க. கண்டிப்பாக புகாரை எடுத்துப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சரியா? நீங்கள் இது நம்ம கொடுத்தா எடுத்துப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு எண்ணமே வேணாம் உங்களுக்கு. மூவி வேர்ல்ட் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பிரபு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சோ இப்ப எல்லா இடங்கள்லயுமே இந்த ஒரு விஷயத்தை தான் ஹைப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பிரைவேட் சேனல்ல ஒரு எல்லாருக்கும் தெரிந்த முகம் தான், நகைச்சுவை இதுல வந்துட்டு ஒரு டாப்ல இருக்கிற நாஞ்சில் விஜயன் அவர்கள் மேல ஒரு திருநங்கை வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவர் இத்தனை நாளா என் கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு, இப்போ வந்துட்டு என்னை வந்துட்டு அவாய்ட் பண்றாரு அப்படிங்கறத வந்துட்டு முன் வச்சிருக்காங்க. அதுல என்ன நடந்திருக்குங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன். இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு 15 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ரீசெண்டாக அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடிலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ளார ஒரு லவ்வாக மாறி ஒரு வில்லிவாக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தனியாகவே 2 வருஷம் அவங்க ஒன்றாவே இருந்திருக்காங்க. 2 பேரும் செப்பரேட்டாக வாழ்ந்துருக்காங்க. லிவிங் டுகெதர் மாதிரி. லிவிங் தான், லிவிங் டுகெதர்லேயே வாழ்ந்துருக்காங்க. ஓகே. அப்போ வாழும்போது அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டிருக்காரு. அது வந்து அவங்களால முடியாதுன்ற காரணத்தினால அவங்களே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப திருமணமாகி இருக்கவங்க வந்து இவங்க பார்த்து கொடுத்த. ஆமா, இவங்க தான் அந்த பொண்ணை பொண்ணு பார்த்து. ஆமா, ஓகே. வைஷு தான் அதை அரேஞ்ச் பண்ணி அந்த கல்யாணத்தை ஏற்பாடு முன்னின்று பண்ணதே அவங்க தான். ஆனா கல்யாணத்துக்கு அவங்க போல. இது வந்துட்டு அவங்க மனைவிக்கு தெரியுமா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஏதோ அவங்க இன்னைக்கு சொன்னது என்னன்னா, என்கிட்ட வந்து பார்த்தப்ப இந்த கேஸ் பத்தி அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் என்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் எழுதும்போது கேட்டப்ப அவங்க மாமியார்ட்ட மட்டும் சொன்னதா சொல்றாங்க. பட் ஆனா அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. என்னோட அம்மாக்கு தெரியுங்கிறாங்க. ஆமா, அவங்க அம்மாக்கு தெரியும். இல்ல இந்த பொண்ணோட அம்மாட்டையும் சொல்லியிருக்காங்க. நாங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், சொல்லிதான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு அதுவும் திருநங்கைன்னா அவங்கள ரொம்ப மதிக்கக்கூடியவங்க. அவங்களோட ஒரு லிவிங்ல இருந்துட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது தப்பு தானே? இல்ல இது வந்து மனசாட்சிப்படி கண்டிப்பா தப்பு தான். ஆனா இவங்க அன்கண்டிஷனல் லவ்ல வந்து நான் தான் அதை வந்து அவர் கேட்டாரு. அடுத்து இந்த மிஸ்ஸஸ் சின்னத்திரைக்கு வந்து ஒரு ஃபேமிலி வேணும், குழந்தை தான் அதில் கலந்துக்க முடியும், அந்த டிவியில் நீங்கள் இப்போ சொன்னீங்களே ஒரு ப்ரைவேட் சேனல், அதில் வந்து கலந்துக்க முடியும் அப்படின்ற அந்த ஆசையை நான் நிறைவேற்றணும் அவருக்கு. அதனால தான் நான் வந்து நானும் கேட்டேன், இப்போ இவ்வளோ தூரம் லவ் பண்ணுறேன்றீங்க, நீங்களே நின்று இப்போ உங்களை மறைச்சி ஏமாற்றி பண்ணியிருந்தேன்னா கூட பரவாயில்ல, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கே என்னன்னு கேட்டதுக்கு, இல்லை அதான் என்னோட லவ்வை வந்து நான் என்னோட அன்பை இப்படி தான் நான் வெளிப்படுத்தினேன். ஆனா அவர் வந்து திருமணத்துக்கு அப்புறமும் என் கூட தொடர்புல தான் இருந்தாரு. இப்போ ஒரு 5 to 6 மந்த்தா பேசுறது இல்ல. என்ன அவாய்ட் பண்றாரு, எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தாலும் அவாய்ட் பண்றாரு, எல்லா இடத்துலயும் அவாய்ட் பண்றாரு. ஸோ அதனால எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல இப்படி பண்றதுக்கு. என்ன காரணத்துக்காக அவாய்ட் பண்றாரு? அவருக்கு வந்து இப்ப அவங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு போல, இவங்க கூட ரிலேஷன்ல இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஃபேமிலி சொசைட்டிக்காக பார்த்துட்டு இப்போ ஒரு ஃபேம்ல வந்துட்டாருன்றனால கூட இருக்கலாம். சோ இவங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களோட சம்மதத்தோட தான் நீங்க சொன்னீங்களே ஒரு 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 ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்காக நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஓ இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வேடிக்கையா தான் இருக்கு. சோ அப்படின்னு சொல்லி திருமணம் வந்து வைஷுக்கு தெரிஞ்சுதான் இவங்க திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க வந்து இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணும்? எல்லா முன்னாடி இப்ப ஏன் புகார் அளிக்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாச்சும் பேசணும். நான் அவனுக்காக என் லைஃபே வேணான்னு விட்டு கொடுத்து ஒரு கல்யாணம் பண்ண வச்சேன். அவ்வளவு தூரம் நான் இறங்கி போனால இப்ப எனக்காக அவன் செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட், அவங்க மைண்ட் செட் வந்து இப்போ இதனால வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி ட்ராமாவாகி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பேப்பர்ஸ்லாம் கூட காட்டினாங்க.
டெய்லி டேப்லெட் போட்டாதான் தூக்கம் வருதுன்றாங்க. தூக்கம் வர முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டாங்க. ஒரு 5 to 6 இயர்ஸ் ஒருத்தவனை நம்பி நம்ம கூட இருந்துட்டு நம்ம கூட டிராவல் பண்ண ஒரு ஆள் திடீர்னு இல்லையே அப்படின்றது வந்து பேசக்கூட இல்லையே, நம்ம தானே எல்லாமே பண்ணோம், சமைச்சுலாம் கொடுத்தேன்றாங்க. அதெல்லாம் அந்த பிரச்சனை சொல்லியிருந்தாங்க, சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு. ஒரு குடும்பமா நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி சார், இதை எப்படி எடுத்துப்பாங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இது இப்ப வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓரினை சேர்க்கையில வந்து ஃபேமிலில நிறைய பேர் நடத்திட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சார் அவர் வெளியே சொல்ல பயந்துட்டாரோ? பயந்துட்டு சொல்லல. அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா. ஒரு அதுவும் ஒரு ஒரு ஃபேம்ல இருக்காருன்றப்ப வந்து இப்ப ஒரு நார்மல் பர்சனா கூட யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு ஃபேம்ல இருக்கவங்க அதை யோசிப்பாங்கல்ல. சார் ஃபேம்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு ஓரினை சேர்க்கை அவங்க வந்து நாங்க கப்பல்ஸ் தான் சொல்லி முன்ன வந்து நின்று இருக்காங்க. இவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? அவங்களையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை ஏமாத்தி பிறந்த குழந்தையை ஏமாத்தி சுத்தி இருக்கவங்களையும் ஏமாத்தி எதுக்கு ஒரு பொய்யான வாழ்க்கை வாழணும்? இப்ப இவங்க வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க சார். இது எப்படி எடுக்கப்படும் சட்ட ரீதியா? சட்டப்படி பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு சம்மன் போடுவாங்க. இப்ப டிசி குளத்தூருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து. இப்ப சம்மன் போட்டு 2 தரப்புலையும் விசாரிப்பாங்க. அங்க இவங்க வந்து அவரு கொடுக்குற விளக்கத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுவாங்க, அடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அடுத்து கோர்ட் ப்ரொசீடிங் இருக்கும், அடுத்து லீகலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். ஆமான்னு ஒத்துக்கிட்டா என்ன சார் பண்ணுவாங்க? இல்ல இப்ப ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்ககிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்கு. எல்லாமே A to Z வச்சிருக்காங்க. அவங்க வாட்ஸ்அப் சேட் எல்லாமே. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கோர்ட்ல வந்து ரீசெண்டா என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா, இப்போ வாட்ஸ்அப் சேட்லாம் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து இப்போ நீ எடிட் பண்ணி போடலாம்னு இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. டெக்னிக்கல் சைபர் கிரைம்ல வந்து அந்த வந்து இந்த மொபைல்லேருந்து தான் அனுப்பப்பட்டதா என்னன்னு வெரிஃபை பண்ணி பார்த்து அது ஒரு எவிடன்ஸாவே எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அவருக்கு என்ன மாதிரியான இப்போ வந்துட்டு கேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார், அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்? பாலியல் சீண்டல் இருக்கு, அதுதான் வரும். கண்டிப்பா அது வரும். மன ரீதியாவும் அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க, டேப்லெட் போட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வெறுத்து இப்போ அவங்க அடுத்த ஸ்டேஜ் வேற ஏதாவது பண்ணிக்கிட்டாலும் வந்து அந்த அப்படி சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தாலும் அதுக்கு இவர் தான் பொறுப்பேற்பாரு. இவர் மேலதான் வந்து கண்டிப்பா கம்ப்ளைண்ட் ஆகும். அது சில பேர் என்ன வெளியே பேசிக்கிறாங்கன்னா, எல்லாம் ஒரு ஃபேம் தேடிக்கிறதுக்காக வந்துட்டு இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ல மாதம்பட்டி அவர்கள் ஒரு இஷ்யூ போச்சு. அந்த இஷ்யூல அவங்களோட 2வது மனைவின்னு சொல்லக்கூடிய ஜாய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் அவங்க விளம்பரம் தேடிக்கிறதுக்காக பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்படி இல்ல, அது நீங்க வந்து அப்படி எடுக்காதீங்க. பாதிக்கப்பட்ட சைட்ல இருந்து கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த ப்ரூஃபும் காட்டியிருக்காங்களே. இப்போ ஒய்ஃப் ஆஃப் மாதம்பட்டின்னு அவர் வந்து வீட்டு 2 வருஷமா அந்த காசா கிராண்டில இருந்தேன்றாங்க. அந்த அக்ரிமெண்டே காட்டியிருக்காங்களே. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் இவரு தான் வந்து அதாவது வெளியில தெரியாம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணியிருக்கலாம். இப்ப வந்து குழந்தைன்னு வந்தோடனே அப்புறம் அவங்களுக்கு இடிக்குது. இப்ப இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை இல்ல. இதுதான் இப்ப 2த்துக்கும் உள்ள 2 கேசஸ்க்கும் உள்ள டிஃபரெண்ட். ஆமா சரி, 2 கேசஸ்க்குள்ள வித்தியாசம் சொல்லிட்டீங்க சார். 2 பேருமே வந்து பப்ளிக்ல வந்துட்டு இப்போ பப்ளிக்ல வராங்கன்னா வேற ஆப்ஷன் இல்ல மேடம். இப்போ வந்து என்னன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்க 2 பேரும் வந்து இப்ப 2 கேஸுமே சேமா வச்சுப்போம். 2 பேருமே பேசிட்டு இருந்த வரைக்கும் அவங்கள வந்து அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. இப்ப 2 பேரும் ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்ல கட் பண்றப்ப வெளியில வராங்க. அவ்வளவுதான். இதுதான் 2த்துக்கும் உள்ள டிஃபரெண்ட். வேற ஆப்ஷனே இல்ல. வேற இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே மறந்துட்டு சரி இன்னொன்னு கேக்குறேன். இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து இது வந்து 100ல ஒருத்தவங்க தான் வெளியில வர. கண்டிப்பா சார், 100ல ஒருத்தவங்க. இப்ப வந்துட்டு இதுல தப்பு இவங்க சைடு, ரைட் இவங்க சைடுன்னு சொல்லல. சாதாரண பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு திருநங்கை, அவங்களும் பெண்ணு தான். திருநங்கையா உடல் ரீதியா வலி ரீதியா நம்மளை மாத்திட்டு மனது ரீதியா அவங்க பெண்ணு தான். சோ அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தப்பு தான். சோ இது என்ன மாதிரியான முறையில வந்து வழக்கு எடுத்து செல்லப்படும்? இப்ப சில பேர் வந்துட்டு ப்ரூஃப் இல்ல, இது சட்ட ரீதியா வந்துட்டு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுருவாங்க. சோ இது என்ன மாதிரியான முறையில எடுத்துக்கொள்ளப்படும்? இவர் எந்த மோட்டிவோட இவரை லிட்டரலா சொல்ல போனோம்னா கலட்டி விட்டுட்டாரு, கலட்டி விட்டுட்டு போயிட்டாரு. பிரேக்கப் கூட சொல்ல முடியாது, ஓப்பனா கலட்டி விட்டுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். சோ இந்த மாதிரி பண்ணிருக்காரு. இது எந்த ரீதியா எடுத்து செல்லப்படும்? இல்ல கண்டிப்பா இப்ப வந்து அதுதான் நான் சொல்றேன். இப்ப என்னன்னா இந்த கழட்டி விட்டாருன்றீங்களா, கழட்டி விட்டவங்களை வந்து திருப்பி வந்து மாட்டி விடணும். இந்த மாதிரிதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணும். எல்லாம் சொன்னது சரிதான், இவங்க வந்து முன்னாடி வந்து பேசுனது சரிதான். கண்டிப்பா மேடம். இப்ப ஏன்னா பாதி பேர் என்ன பண்றாங்க, 4 நாள் அழுகுறாங்க, அப்புறம் இதே நினைச்சிட்டு இதே டிப்ரெஷன்ல நிறைய பேர் போனவங்களும் உண்டு. இதுக்குனால தான் நிறைய பேர் சூசைட் பண்றாங்க. அது வெளியில தெரியாம போகுது. அவங்க மன ரீதியா வந்து அடுத்த வேலையை செய்ய முடியாம இருக்காங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கை இதாவது, அவங்களால அவங்க கூட இருக்கவங்க அப்பா அம்மா பாதிக்கப்படுறாங்க.
அவங்களோட இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படுது. இப்ப இந்த இதை நினைச்சிட்டு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அங்க போய் அந்த அந்த பையனுக்கும் அது டார்ச்சர் ஆகுது. இதே மாதிரி ஒரு பையன் ஏமாத்தப்பட்டிருந்தாலும் அவனும் இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணாலும் அவனும் அந்த பொண்ணு கூடயும் நிம்மதியா இருக்க மாட்டான். வைஷு திருநங்கை அவங்க வந்துட்டு மன ரீதியா பாதிக்கப்பட்டு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கனால முடியல அப்படிங்கும் போதுதான் வந்துட்டு இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்துல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இதுக்கு சரியான நீதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான நீதி கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும் மேடம். இப்ப நம்ம தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து சட்டப்படி வந்து என்னென்ன கிடைக்க வேண்டுமோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்லயே இப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து ஜாபும் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு இது தெரியல சார், கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? ஒரு திருநங்கையா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண் அப்படின்போது அது வந்து சட்ட ரீதியா வேற முறைப்படி பார்க்கப்படுது. ஒரு திருநங்கை ஒரு பாதிப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல சிக்கிக்கிறாங்க, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், அட்வொகேட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரியான முறையில அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், யாரை பார்த்தா அவங்களுக்கு நீதி கிடைக்கும்? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இல்ல நீங்க இந்த டவுட்டோட தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட அவங்க வந்தாங்க, நாங்க கொடுத்தா எடுத்துப்பாங்களா? இல்ல கண்டிப்பா இருக்கு. இப்ப கூட எனக்கு ஒருத்தவங்க கடலூர்ல இருந்து ஒருத்தவங்க போன் பண்ணாங்க இந்த இதை பார்த்துட்டு. அவங்களும் இதே மாதிரி ஒரு பையன் மூலியமா ஏமாந்துருக்காங்க. அவங்களுக்கு இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கிறவங்க வந்து அவங்க எஸ்பியை போய் பார்த்து அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்ப நமக்கு சிட்டினால கமிஷனர் வருவாங்க, எஸ்பிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க லோக்கல் டிஎஸ்பியோ இன்ஸ்பெக்டரோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விசாரிக்க சொல்லுவாங்க. கண்டிப்பா இவங்களும் பெண்ணின் போலதான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீதி கிடைக்கிறது கண்டிப்பா வந்து தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்க இந்த இன்டர்வியூ மூலமா நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, உங்களை யாராவது இது மாதிரி ஏமாத்திருந்தாலோ, பணம் வாங்கிட்டு ஏமாத்திருந்தாலோ, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு பொய்யான இதுல பண்ணியிருந்தாலோ கண்டிப்பா புகார் கொடுக்க முன்வாங்க. கண்டிப்பா புகாரை எடுத்துப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சரியா? நீங்க இது நம்ம கொடுத்தா எடுத்துப்பாங்களா அந்த மாதிரி ஒரு எண்ணமே வேணாம் உங்களுக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்துல ஒரு விஷயம் சொல்லணும் சார். நிறைய திருநங்கைகள் ஏமாற்றப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்துல வைஷு அவர்கள் என்ன நடந்தாலும் ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டை அணுகி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு உண்மையில என்ன பொறுத்த ஒரு சிங்கப்பெண் தான். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து எந்த ஒரு பின்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, போவாங்க, பப்ளிக்ல இது எப்படி எடுத்துப்பாங்க, சோசியல் மீடியால பிளாட்ஃபார்ம்ல எப்படி எடுத்துப்பாங்கலாம் எதுவுமே யோசிக்காம வந்து கொடுத்தது வந்து உண்மையிலே அவங்கள வந்து ப்ரௌடா தான் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா.